அயோத்தியில் பூஜை செய்யப்பட்ட அட்சதை நிரப்பிய கலசங்கள் பொதுமக்களுக்கு வழங்கிட பொறுப்பாளர்களிடம் ஒப்படைப்பு. அயோத்தியில் ராமர் கோவிலில் வைத்து பூஜை செய்யப்பட்ட அட்சதைகள் நிரப்பப்பட்ட கலசங்களை மடாதிபதிகள் பக்தர்களுக்கு வழங்குவதற்காக வெள்ளிக்கிழமை அறக்கட்டளை பொறுப்பாளர்களிடம் ஒப்படைத்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி முழுவதும் உள்ள பொதுமக்களுக்கு அயோத்தியில் ராமர் கோவிலில் வைத்து பூஜை செய்யப்பட்ட அட்சதை, ராமர் கோவில் படம், திருக்கோவில், ராமர் பிரதிஷ்டை செய்வதற்கான அழைப்பிதழ் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கிட விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு முடிவு செய்துள்ளது. அதன்படி மாநகராட்சிக்கு உட்பட்ட 51 வார்டுகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நியமிக்கப்பட்டு அவர்களிடம் அட்சதைகள் நிரப்பப்பட்ட கலசங்களை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி காமாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு குஜராத் மாநிலத்தின் காந்தி நகர் எம்பி ரமீலா பென் பாரா, விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் மாநில செயலாளர் ஜெயந்தி சுரேஷ், RSS அமைப்பின் காஞ்சிபுரம் மண்டல தலைவர் கோதண்டம் ஆகியோர் தலைமை வகித்தனர். பாஜக காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் KS பாபு, விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் மாவட்ட தலைவர் சிவானந்தம், நகர நிர்வாகி சுரேஷ், இந்து முன்னணி மாவட்ட தலைவர் சந்தோஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காஞ்சிபுரம் உதாசீன் பாபாஜி மடத்தின் பீடாதிபதி கர்ஷினி அனுபவானந்த், சஞ்சீவினி ஆசிரமத்தின் மடாதிபதி ஹனுமன் மாதாஜி, காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் ஸ்தானிகர் நடராஜ சாஸ்திரிகள் ஆகியோர் அட்சதை நிரப்பிய கலசங்களை அந்தந்த வார்டுகளின் பொறுப்பாளர்களிடம் ஒப்படைத்தனர். இந்நிகழ்வில் காஞ்சி காமாட்சி சங்கரமட வரவேற்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ஜீவானந்தம், பிஜேபி மாவட்ட பார்வையாளர் பாஸ்கர், ஓம் சக்தி பெருமாள் ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவர் அதிசயம்குமார், துணைத் தலைவர் ரயில்வே வெங்கடேசன், கேசவன், சரவணன், மகளிரணி நிர்வாகிகள் அஞ்சனாதேவி, அரசன், ராஜலட்சுமி, மஞ்சுளா, தமிழ்ச்செல்வி உட்பட பாஜக மற்றும் RSS, இந்து முன்னணி உள்ளிட்ட இந்து அமைப்புகளின் நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர். மடாதிபதிகளிடம் அட்சதை கலசங்கள் பெற்றுக்கொண்ட பொறுப்பாளர்கள் ஊர்வலமாக காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து காந்தி ரோடு தேரடியில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதியில் ஊர்வலம் நிறைவு பெற்றது. கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது.